வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் நண்பனை கொலை செய்த ரவுடியை பழிக்கு பழியாக கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை பட்டப்பகலில் சுற்றி வளைத்து அரிவாளால் சராமாரியாக வெட்டி கொலைவெறி தாக்குதல். மர்ம கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். ஏனாமில் உள்ள ONGC பைப் லைனில் ஏற்பட்ட கசிவு பாதிப்புகள் குறித்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் படகில் சென்று ஆய்வு. ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான ஆல்ப்ரஸ் மலையேறி சாதனை புரிந்து புதுச்சேரி திரும்பிய மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யாவிற்கு சமூக அமைப்புகள் சார்பில் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு. புதுச்சேரியில் நண்பனை கொலை செய்த ரவுடியை பழிக்கு பழியாக கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை பட்டப்பகலில் சுற்றி வளைத்து அரிவாளால் சராமாரியாக வெட்டி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் வெட்டுப்பட்டவர் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லூர்து. ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் இவர் இன்று காலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுக்க சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 3 மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்துவை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவருக்கு 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் உள்ளதால் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து அங்குள்ள இரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு பெரியார் நகரைச் சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபரை கோயில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண்முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. அந்த வழக்கில் கௌதம், அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்போது பிணையில் வெளியே வந்துள்ளனர். இதை அறிந்த ருத்ரேஷன் நண்பரான லூர்த் கௌதமை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கௌதம், லூர்த் தன்னை கொலை செய்வதற்கு முன்பு தான் முந்திக்கொள்ள வேண்டும் என்று இன்று காலை தனது நண்பர்களுடன் சென்று லூர்தை வெட்டியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்போது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநரை பட்டப்பகலில் சுற்றி வளைத்து அரிவாளால் சராமாரியாக வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாமில் உள்ள ONGC பைப்லைனில் ஏற்பட்ட கசிவு பாதிப்புகள் குறித்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள மாங்க்ரோவ் காடுகள் அமைந்துள்ள தீவில் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு ONGC பைப்லைனில் இருந்து கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் மாங்க்ரோவ் மரங்கள் எரிந்த நிலையில் மீன்கள் இறந்தன. இந்த நிலையில் பைப் லைனில் இருந்து கசிவு ஏற்பட்ட பகுதியை டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் மீனவர் பிரதிநிதிகளுடன் படகில் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்று பைப் லைனில் இருந்து கசிவு ஏற்படாமல் இருக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்க உள்ளதாகவும், இது தொடர்பாக அருகில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளதாகவும் மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார். ONGC பைப்லைன் டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆயினதுக்கப்புறம் அந்த பைப்லைன் கேஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கோதாவரி அந்த சி சைடில் ஃபிஷ் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. ப்ளஸ் அதே மாதிரி ஐலண்ட் நம்பர் 3 இஸ் எ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். நிறைய மேங்க்ரோவ் ட்ரீஸ் எல்லாம் ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்காக த கவர்மெண்ட்டுக்கு ஆல்சோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபியூச்சர் எந்த ப்ராப்ளமும் வராமல் கவர்மெண்ட் சைடு నుంచి கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறேன். ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான ஆல்ப்ரஸ் மலையேறி சாதனை புரிந்து புதுச்சேரி திரும்பிய மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யாவிற்கு சமூக அமைப்புகள் சார்பில் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான ஆல்ப்ரஸ் மலை உள்ளிட்ட உயர்ந்த 3 மலைகளை ஏறி சாதனை படைத்த புதுவையைச் சார்ந்த மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யா சாதனை படைத்து புதுச்சேரி திரும்பினார். அவருக்கு புதிய பேருந்து நிலையத்தில் முப்பெரும் சமூக அமைப்புகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இதில் கலந்து கொண்ட சமூக அமைப்பினர் செல்வி திவ்யாவை மலர் தூவி வரவேற்றதுடன் மேலதாளத்துடன் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் செல்வி திவ்யா கேக் வெட்டி தனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கலைக்குழு தலைவி எலிசபெத் ராணி உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர்களும் திரளாக பங்கேற்று சாதனை வீராங்கனையை வரவேற்றனர். தொடர்ந்து மேலதாளத்துடன் அவர் பேருந்து நிலையத்திலிருந்து வீடு வரை அழைத்துச் செல்லப்பட்டார். இங்க பாருங்க. ஓகே கிளாப். ஓகேவா? எல்லாம் மைக் எலிசபெத் வாங்க வாங்க. ஓகே கொடுத்துடலாமா? வாழ்த்துகிறோம். புதுவை மக்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். வீர மங்கையை வாழ்த்துகிறோம். தொடரட்டும். சூப்பர். இந்த 2 சம்மிட்ல ரொம்ப டஃபஸ்ட் சம்மிட்னு பார்த்தா நம்ம இந்தியன் ஹிமாலயன் ரேஞ்சில் நான் பண்ண சம்மிட் தான். 7077 மீட்டர் ரீச் பண்ணியிருக்கேன். அந்த குன் சம்மிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தமிழர்களாலும் ஏறப்படாத மலை. முதல் தமிழ் பெண் தான் நான் அந்த மலை வந்து ஏறி இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1940 மீட்டர் வந்து வெர்டிகல் வால் 88 டிகிரி கிரேடியன்ட்ல வெர்டிகல் வால் கிளைம் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாவே ஐஸ் கிளைம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எனக்கு வந்து மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் லோஸ்தே அது இந்த கண்டினியூஸா நான் எக்ஸ்பெடிஷன் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா 8000 அடுத்தது எவரெஸ்டும் லோஸ்தேவும் கம்பைண்டா ஏறலான்னு இருக்கேன். அதனாலதான் என்னோட என்ட்ரன்ஸை நான் செக் பண்ற விதத்திலையும் பிளஸ் என்ன நான் ப்ரூஃப் பண்ற விதத்திலையும் இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகும். இது மூணுமே சேர்ந்து அப்படி இருக்கணுன்றதுக்காக இதை நான் கண்டினியூஸா பண்ணேன். அடுத்தது எவரெஸ்ட்டுக்கும் லோஸ்தேக்கும் கண்டிப்பா எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த கரண்ட் ட்ரிபிள் பீக் எக்ஸ்பெடிஷன் கண்டிப்பா என்னோட ஸ்பான்சர்ஷிப்பும் புதுச்சேரி அரசும் இல்லைன்னா கண்டிப்பா என்னால பண்ணிருக்க முடியாது. கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் பக்கம் வரைக்கும் எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து என்ன இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அமைச்ச எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நம்மளோட நேஷனல் பிளாகை நாங்க ஹாய்ஸ் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம எப்பவுமே மலையேற்றத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒரு தீம் கொண்டு போவாங்க. அந்த விதத்துல நம்ம கீழடியை வந்து நான் வந்து தீமா கொண்டு போயிருக்கேன். நான் ஒரு முதல் தமிழ் பெண் குன் வந்து ரீச் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி யாருமே அந்த மலையை வந்து ஏறல. ஈவன் தமிழர்கள்ல கூட ஆணோ பெண்ணோ யாருமே ஏறாத முதல் மலையை நான் ஏறினதுனால அந்த மலையோட நம்ம தமிழனை அங்க அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கீழடி நான் கொண்டு வந்திருக்கேன். முத்தியால்பேட்டையில் உள்ள ஏழுமலையான் கோச்சிங் சென்டர் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோயில் தெருவில் உள்ள ஏழுமலையான் கோச்சிங் சென்டர் மாணவர்கள் சார்பில் சமூக பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஏழை மாரியம்மன் கோயில் அருகே இருந்து புறப்பட்டு வாழைகுளம், குருசுக்குப்பம், காந்தி வீதி வழியாக வந்து மீண்டும் பயிற்சி மையத்தை அடைந்து முடிவு பெற்றது. இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ஏழுமலை, நித்யா ஏழுமலை, அமர்நாத் ஏழுமலை மற்றும் ஆசிரியர்கள் பலர் பங்கேற்றனர்.
பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவரும் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று பிறந்தநாள் விழா காணும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் சரவணன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் மணக்குள விநாயகர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்து தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி மாநில தலைவர் வருண் மற்றும் பாஜக பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாட்டை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் வெகு சிறப்பாக செய்திருந்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. வேளாங்கண்ணி கோயிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அறுசுவை உணவை வழங்கி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். உலக புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு ஆண்டுதோறும் நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வழியாக கடந்து செல்லும் பக்தர்களுக்கு தொடர்ந்து 13ஆம் ஆண்டாக காந்தி வீதி அமுத சுரபி அருகில் உருளையன்பேட்டை தொகுதி கண்டாக்டர் தோட்டம் கிளைக்கழக செயலாளர் இரா பிரகாஷ் என்கிற சண்முக சுந்தரம், ஆனந்தன், மகேஷ், முருகன் ஆகியோர் மதிய அறுசுவை உணவு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் அவர்களும் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து காந்தி வீதி தூய இருதய ஆண்டவர் கோயில் அருகில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின் அவர்களின் ஏற்பாட்டில் 4ஆம் ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், தொகுதி செயலாளர் சக்திவேல், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு, அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அஜி பாஷா, கிளைக்கழக செயலாளர் அகிலன், நெல்லித்தோப்பு ராம், தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் ஆனந்த், ரமேஷ், முருகானந்தம், வினோத், வெங்கினேஷ், விஜயகுமார், ஜெயக்குமார், சூர்யா, நாராயணன், ஆனந்த், ராஜ்வேல், பாக்கியராஜ், சைபுதீன், மெக்கானிக் மணி, பிரவீன், மாணவரணி துணை அமைப்பாளர் ரியாஸ் மற்றும் அழகர், மதிவாணன், கதிர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ராபர்ட் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ராபர்ட் அவர்களின் பிறந்தநாள் விழா மதர் குளோரி டுட்டோரியல் சென்டரில் மிக விமரிசையாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய பிரமுகர் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர். உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகர் பிரபுதாஸ் ராபர்ட் அவர்களின் பிறந்த நாளுக்கு நேரில் வந்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது முரளி மற்றும் பல்வேறு பாஜகவினர், மகளிர், நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். கடலூர் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்கம் சார்பாக திருக்குறள் திருப்பணி திட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் தமிழ் வளர்ச்சித்துறை, கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்கமும் இணைந்து திருக்குறள் திருப்பணி திட்ட 7ஆம் நாள் பயிற்சி வகுப்பு கடலூர் மாவட்ட மைய நூலகத்தில் கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் கவிஞர் சிவகுமரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க இணை செயலாளர் கவிஞர் ராம ஜெகதீசன் வரவேற்றார். கடலூர் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் தியாகராஜன், கடலூர் மாவட்ட மைய நூலக முதல்நிலை நூலகர் ஜோதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். திருக்குறளில் தலையாய அறங்கள் என்ற தலைப்பில் கடலூர் சைவ சித்தாந்த மன்ற மதிப்பியல் வழி நடத்துனர் புலவர் ஞானப்பிரகாசம் பயிற்சி வகுப்பு நடத்தினார். கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஜானகி ராஜா, கடலூர் மாவட்ட ஊடகப் பிரிவு செயலாளர் கவிஞர் ம. ரா. சிங்காரம், கடலூர் இலக்கியச் சோலையின் தலைவர் வளவ துரையன்,
தமிழ்நாடு வாசிப்போர் இயக்க தலைவர் பால்கி, முத்தமிழ் கல்வி கலை தமிழ் பணி அறக்கட்டளையின் நிறுவனர் ஓவியர் முத்துக்குமரன், கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க இணை செயலாளர் கவிதாயினி, கவி மனோ, முத்தமிழ் சங்க தலைவர் பாட்டருவி காரை பழ ஆறுமுகம் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள், மாணவ மாணவிகள், கண்ணப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அதிக மாணவிகளை அழைத்து வந்த மாணவிகளுக்கு முத்தமிழ் கலை கல்வி தமிழ் பணி அறக்கட்டளையின் நிறுவனர் ஓவியர் முத்துக்குமரன் திருக்குறள் புத்தகம் வழங்கினார். நிறைவாக கடலூர் அரசு பெரியார் கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வாளர் மணிகண்டன் நன்றி உரை கூறினார். புதுச்சேரி பாஜக மாநில மீனவர் அணி தலைவராக நியமிக்கப்பட்ட மாரியப்பன், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி பாஜக மீனவர் அணி மாநில தலைவராக மாரியப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் மீனவர் மாநில அணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரியப்பன் கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு 100க்கும் மேற்பட்ட பாஜக மீனவர் அணி மற்றும் மாநில தொகுதி நிர்வாகிகளுடன் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தார். அங்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பூங்குத்து கொடுத்தும் நன்றி தெரிவித்து ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து மீனவர் அணி புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரியப்பனுக்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் நியமன ஆணையினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் புதிய மாநில மீனவர் அணி தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் தலைமையில் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாஜக பிரமுகர் செந்தில்குமார் தலைமையில், நடைபாதை செல்லும் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் திருவேங்கடம், நிர்வாகிகள் சரவணன், செல்வராஜ், ஹரிகரன், தமிழ், அர்ஜுன், அரவிந்த், சுந்தர், அன்பு, சசிதரன், ராஜ்குமார் மற்றும் மோடி ஆட்டோ சங்க தலைவர் சக்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வாக்கு திருட்டுக்கு எதிராக மாணவர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் முறைகேடு நடந்திருப்பதாக ராகுல் காந்தி போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வாக்கு திருட்டு எனப்படும் கையெழுத்து இயக்கத்தினை மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொறுப்பாளரும் தேசிய மாணவர் காங்கிரஸ் செயலாளருமான ஸ்ரீமன் ராமச்சந்திர ராஜா கலந்து கொண்டார். மாநில செயலாளர் குமரன் ராஜாராம் மற்றும் கையெழுத்து இயக்க நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மாநில மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ், துணைத் தலைவர் சிவபிரகாஷ் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சூரியமூர்த்தி, மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்தி. புதுச்சேரியில் நண்பனை கொலை செய்த ரவுடியை பழிக்கு பழியாக கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை பட்டப்பகலில் சுற்றி வளைத்து அரிவாளால் சராமாரியாக வெட்டி கொலைவெறி தாக்குதல். மர்ம கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். ஏனாமில் உள்ள ONGC பைப் லைனில் ஏற்பட்ட கசிவு பாதிப்புகள் குறித்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் படகில் சென்று ஆய்வு. ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான ஆல்பிரஸ் மலையேறி சாதனை புரிந்து புதுச்சேரி திரும்பிய மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யாவிற்கு சமூக அமைப்புகள் சார்பில் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு.